ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவை நிலையாக வருகின்றன. முதலில் இலங்கை பக்கம் பார்வையை திருப்பலாம். நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் கிடைக்கு 2 வெள்ளாடுகள் கேட்குமாம் என ஒரு பழமொழி உண்டு. அந்த வகையில் சிலருக்கு இடம் கொடுத்தால் சில நகர்வுகள் எதிர்வினையாக வரத்தான் செய்யும். இந்த பழமொழியின் பின்னணியில் வடக்கின் கிளாடியேட்டர் எம்பியான அர்ச்சுனா பெரியவிளான் பகுதியில் உள்ள தனது காணிமையை மையப்படுத்தி தன்னுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டவர்களை நோக்கி தனது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவத்தின் அதிர்வுகளின் இன்னொரு கட்டம் இன்று அவர் கைது செய்யப்படும் அளவுக்கு நகர்ந்தது. இந்த கைதுடன் அவரிடமிருந்த கைத்துப்பாக்கியும் பறிக்கப்பட்டுள்ளதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன. சொந்த காணி பிரச்சனை ஒன்றில் தன்னுடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட பெண்ணொருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய இந்த கிளாடியேட்டர் எம்பி குறித்த பெண்ணை சுடப்போவதாக எல்லாம் மிரட்டிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் விசனங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கிய நிலையில்தான் இன்று இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இளவாலை காவல் நிலையத்திற்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அழைக்கப்பட்ட அர்ச்சுனா அதன் பின்னர் கைது செய்யப்பட்டார். இந்த கைதுக்கு பின்னர் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த பதிவு பதியப்படும் போது அவருக்கு பிணை கிட்டியதா இல்லையா என்ற விடயம் தெரியவில்லை. அநேகமாக பிணை வழங்கப்படக்கூடும். துப்பாக்கியை காட்டி மிரட்டியது, அத்துமீறி ஒரு காணிக்குள் நுழைந்தது தொடர்பான குற்றவியல் அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை கூறுகிறது. அர்ச்சுனாவின் கைது ஸ்ரீலங்கா காவல்துறையால் உடனடியாக ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகருக்கும் அறிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட வேண்டுமானால் சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும், ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டால் சபாநாயகருக்கு அது குறித்து உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் அர்ச்சுனாவின் இந்த கைது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகருக்கும் உடனடியாக அறிவிக்கப்பட்டதாக தெரிகின்றது. இதற்கிடையே அர்ச்சுனா எம்பியால் மிரட்டலுக்கு உள்ளானதாக கருதப்படும் குடும்ப பெண்ணுக்கும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்ட விடயம் ஏற்கனவே தெரிந்த விடயம். அவரும் அவரது 1 வயது குழந்தையும் தடுப்பு காவலில் உள்ள நிலையில்தான் அர்ச்சுனா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகத்தால் தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை காட்டி தன்னை தற்காத்து கொள்ளவும் இந்த நகர்வை செய்ததாக நேற்று அர்ச்சுனா குறிப்பிட்டார். ஆனால் இன்று அவர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சர்ச்சைகள் இல்லை என்றால் இந்த காட்சி பெரும் விசனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தன்னை தேசிய தலைவரின் வளர்ப்பு இல்லை என்றால் அவரை பார்த்து வளர்ந்தவன் என குறிப்பிடும் இந்த கிளாடியேட்டர் எம்பி பெண்ணொருவரை நோக்கி துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய சம்பவம் தமிழ் மக்களுக்கும் விசனத்தை ஏற்படுத்திய நிலையில்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வடக்கின் அதிர்வுகள் எல்லாம் இருந்தாலும் போதைப்பொருள் கடத்தலில் 22 இளம் பிக்குகள் ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்க மாநிலத்தில் மாற்றப்பட்ட செய்திகள் எல்லாம் முக்கியமான அதிர்வுகளாக இலங்கையை மையப்படுத்தி இருக்கின்றன. செம்மணி புதைகுழியில் இன்று புதிய அகழ்வு இடம்பெற்றதாகட்டும், இல்லையென்றால் நேற்று யாழில் இடம்பெற்ற தந்தை செல்வா நினைவு உரையில் ராஜபக்ச தரப்பின் முக்கிய முகங்களில் ஒன்றும் போராசிரியர் என முன்னர் விளிக்கப்பட்ட பேராசிரியர் GL பீரிஸ் கலந்து கொண்டு விடுதலை புலிகளின் இடைக்கால திட்டம் எல்லாம் தனிநாட்டுக்கான அங்கீகார திட்டம்தான், தனித்தமிழீழத்துக்கான ப்ளூ பிரிண்ட் திட்டங்கள் தான் என பழைய கதைகளெல்லாம் மீண்டும் தமிழ் மக்களுக்கு புதிய கதைகளாக எடுத்து விட்ட சம்பவங்கள் எல்லாம் நகர்ந்த நிலையில்தான் இந்த சம்பவங்களுக்கு அப்பால் தென்னிலங்கையின் இந்த பிக்குகளின் கைது அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது. வடக்கின் நாவற்குழி பகுதியில் ஒரு தமிழ் சிறுமி மீது பாலியல் துன்புறுத்தலை செய்ததான சந்தேகத்துடன் அண்மையில் இளம்பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட போது திருமலையில் அடாவடியாக புத்தர் சிலை ஒன்றை வைத்த விடயத்தில் உள்ளே இருந்து அதன் பின்னர் வெளியே வந்த கசப்ப தேரர் போன்றவர்கள் கூக்குரலிட்டார்கள். கடந்த வாரம் கொழும்பில் இதற்காக ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி சாவச்சேரி நீதிமன்றத்தையே அவமதிக்கும் வகையில் கசப்ப தேரர் போன்றவர்கள் கருத்துக்களை கக்கிய நிலையில்தான் பிக்குகள்
போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட விடயம் பகிரங்கப்பட்டது. ஆனால் இவ்வாறாக கொழும்பு ஊடக மாநாட்டில் சீன் போட்ட கசப்ப தேரருக்கு தான் அவ்வாறு தெரிவித்த ஓரிரு நாட்களில் போதைப்பொருள் கடத்தலில் தன்னை போல 22 இளம்பிக்குகள் ஒட்டுமொத்தமாக விமான நிலையத்தில் மாட்டுப்படுவார்கள் என தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகளிலே. ஆனால் அதுதான் நடந்தது. ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வரலாற்றில் ஒரே நேரத்தில் பிடிபட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலாக இந்த பிக்குகளின் போதைப்பொருள் கடத்தல் முயற்சி பதிவாகியுள்ளது. இந்த 22 காவியுடை பிக்குகளும் கடத்திய போதைப் பொருளின் பெறுமதி 1.1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானது என தெரிகிறது. தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு திரும்பிய போது தமது பொதிகளில் 110 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருளை இவர்கள் கடத்தும் போதுதான் பிடிபட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு வார காலத்துக்கு தடுப்பு காவல் உத்தரவை பெற்று தற்போது உள்ளே உள்ளார்கள். இலங்கையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 12 வியட்நாமிய பூர்வீக பிக்குகள் தமது தலைவர் பென்னகர தேரர் தலைமையிலான ஒரு பயணத்தை நடத்தி வரும் நிலையில் இந்த பயணத்தில் அலோகா என்ற நாயும் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய நிலையில் இந்த சமாதான நடப்பயணம் குறித்த செய்திகள் ஈர்ப்பை ஏற்படுத்திய பின்னணியில்தான் பிக்குகளின் காவி உடைகளின் பின்னணியில் நடந்த இந்த போதைப்பொருள் கடத்தல் ஸ்ரீலங்காவில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. காவி உடைகளை தரித்தபடி போதைப்பொருள் கடத்தல் செய்த 12 பிக்குகளின் விடயம் பரபரப்பாக வெளிவந்து விட்டதால் அரக்க பறக்க இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் 3 பிரதான பௌத்த மகா சங்கங்களின் மகாநாயக்க தேரர்களும் ஒரு அறிக்கையிடலை அவசரமாக செய்துள்ளனர். சியாம், அமரபுர மற்றும் ராமனிய நிக்காய்களின் தலைகள் செய்த இந்த அறிக்கையிடலில் பௌத்த பிக்குகள் போல் நடித்து காவி உடைகளை தவறாக பயன்படுத்தி போதைப் பொருளை கடத்தும் நபர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான நபர்கள் பௌத்த சாசனத்துக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் என்பதால் பிக்குகள் போல நடித்து போதைப் பொருளை கடத்தி அனைவரும் சட்டப்படி தண்டனையை பெற வேண்டும் என மகாநாயக்க தேரர்கள் அனுர அரசாங்கத்திற்கு அழைப்பையும் விடுத்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களை விசாரணை செய்யவும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்களை துறவற அமைப்பிலிருந்து வெளியேற்றவும் ஒரு முறையான சட்ட மற்றும் நிறுவன வழிமுறை அவசரமாக தேவை எனவும் இப்போது மகா சங்கங்கள் அலறுகின்றன. போதைப் பொருளுடன் பௌத்த துறவிகள் கைதான சம்பவத்தின் பின்னணியில் அரசாங்கமும் ஜேவிபி உறுப்பினர்களும் இருக்கக்கூடும் எனவும் பிக்குகளுக்கு போதைப் பொருட்களை பழக்குவதே ஜேவிபியின் உறுப்பினர்கள் எனவும் அடாவடி புத்தர் சிலை கசப்ப தேரர் தெரிவித்துக் கொண்டாலும் மகா சங்கங்கள் இந்த விடயத்தை பாரதூரமாக கருதி இந்த அவசர அறிக்கையிடலை செய்துள்ளன. இந்த விடயத்தில் ஒரு மடைமாற்றம் உருவாக தலைப்படுவது தெரிகிறது. அதாவது போதைப் பொருளுடன் பிடிபட்ட இந்த 22 பேரும் பௌத்த பிக்குகள் அல்ல, மாறாக குற்றவாளிகள் தான். பிக்குகள் போல காவி உடைகளை அணிந்து இந்த கடத்தலை செய்ததான ஒரு மடைமாற்ற கதை தற்போது எடுத்து விடப்படுகின்றது. புதுபலசேனா ஞானசாரர் தேரர் போன்றவர்களும் சீலரத்ன தேரர் போன்றவர்களும் இந்த மடைமாற்றத்தை செய்ய தலைப்படுகின்றார்கள். அதாவது பிக்குகள் போதைப் பொருளை கடத்தவில்லை, பிக்குகள் போல உடையணிந்த குற்றவாளிகள் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலை செய்தார்கள் என்பது இவர்களின் வாதமாக இருக்கின்றது. ஆனால் கைதானவர்கள் அனைவருமே ஏற்கனவே பௌத்த பீடங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். குறிப்பாக ஜம்பரலி என்ற பகுதியில் உள்ள விகாரையில் இருந்த 3 பிக்குகள் தான் இந்த மாபியா நடவடிக்கையை ஒருங்கிணைத்த முகங்களாக இப்போது அடையாளம் காணப்படுகின்றன. இதற்காக அவர்கள் ஃபேஸ்புக் எனப்படும் முகநூல் வழியாக ஆட்சேர்ப்பு செய்த விடயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த கடத்தலில் ஈடுபட்ட இவர்கள் போதைப் பொருளுடன் கையுங்களவுமாக பிடிபட்டவுடன் இவர்களை கலட்டிவிட ஒரு அவசரத்தனத்தை மகா சங்கங்கள் காட்டிக்கொள்கின்றன. சட்டவிரோத நடவடிக்கைகளில் இளம் பிக்குகள் ஈடுபடுவது ஸ்ரீலங்காவின் ஒரு நோயாக தெரிகின்றது. சில பிக்குகள் மண்ணாசையுடன் தமிழர் பகுதிகளில் சில நகர்வுகளை சட்டவிரோதமாக செய்தால் அதனை பௌத்த சாசன கடமையாக புகழும் அதே மகா சங்கங்கள் இப்போது இளம்பிக்குகள் போதைப் பொருளுடன் ஒட்டுமொத்தமாக பிடிபட்டவுடன் அலறிக்கொள்கின்றன. இந்த இளம்பிக்குகள் போதை மாபியா கும்பல்களால் குறிவைத்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகவும் மகா சங்கங்கள் சொல்லிக் கொள்கின்றன. கடந்த சனி இரவு இந்த பிக்குகள் குழு தாய்லாந்திலிருந்து போதைப் பொருளை கொண்டு வருவதாக ஏற்கனவே ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு தகவல் கிட்டிக்கொண்டதால் இவர்கள் பயணித்த விமானம் வருவதற்காக கட்டுநாயக்காவில் செய்தியினர் காத்திருந்து இந்த அதிரடி மடக்கலை செய்தனர். 30 வயதுக்குட்பட்ட இந்த 22 பிக்குகளும் ஒரே மாதிரியான பயணப்பெட்டிகளை, அதாவது சூட்கேஸுகளை வைத்திருந்தார்கள். இந்த சூட்கேஸுகளுக்குள் இரகசியமான ஒரு மறைவிடம் இருந்தது. அந்த மறைவிடங்களில் தலா ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கிலோ போதைப் பொருள் குஷ் எனவும் ஹஷிஷ் எனவும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கிலோ என மறைத்து வைத்திருக்கப்பட்ட இந்த போதைப் பொருளின் மொத்த எடை 112 கிலோவாகும்.
இதுதான் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் கட்டுநாயக்காவில் பிடிபட்ட அதிக இடையுள்ள போதைப்பொருள் பொதிகளாகும். கம்பஹாவின் மிக உள்ள பகுதியில் உள்ள போதை மாபியா சூத்திரதாரி தான் இந்த திட்டத்தின் முக்கிய புள்ளியாகவும் கருதப்படுகின்றார். அவரும் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் இவ்வாறு 12 பிக்குகள் கொண்ட ஒரு குழு மூலம் வெற்றிகரமான ஒரு கடத்தல் கட்டுநாயக்கா ஊடாக செய்யப்பட்ட நிலையில் அந்த வெற்றிகர கடத்தலின் ருசி கடந்த 22ஆம் தேதி இன்னொரு பிக்குகள் குழுவை தாய்லாந்துக்கு ஏற்றி அவர்கள் ஊடாக சரக்குகளை கொழும்புக்கு இறக்க திட்டமிட்ட நிலையில் அந்த நடவடிக்கை தான் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இந்த கடத்தல் மட்டும் மாற்றப்படாமல் விட்டிருந்தால் இவர்களின் திட்டப்படி இன்னொரு பிக்குகள் குழு அடுத்த வாரம் தாய்லாந்துக்கு பறந்து இதே பாணியில் மீண்டும் கிலோ கணக்கில் போதை சரக்குகளை இலங்கைக்குள் இறக்கும் திட்டங்கள் எல்லாம் இருந்தன. இப்போது அந்த திட்டங்கள் அடி வாங்கியிருக்கின்றன. மீகமமுள்ள பகுதியில் இருந்த இந்த போதை மாபியா சூத்திரதாரி தான் ஜம்பரலிய பகுதியில் உள்ள ஒரு விகாரையில் இருந்த 3 பிக்கு மாபியாக்களின் உதவியுடன் இந்த போதை கடத்தலை திட்டமிட்டிருக்கின்றார். உயர் கல்வி பயிலும் இளம் பிக்குகளுக்கு இலவச விமான பயணம், தங்குமிடம், இலவச உணவு வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளுடன் தாய்லாந்தின் பௌத்த தரிசிப்பு என்ற அடிப்படையில் இந்த திட்டம் போடப்பட்டது. இவ்வாறான இலவச பௌத்த தரிசிப்புக்கு பதிலாக தாய்லாந்திலிருந்து பாடசாலை மாணவர்களுக்காக கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை கொண்டு வர வேண்டும் என கூறப்பட்டு இந்த போதை பொருள் கடத்தல் திட்டங்கள் போடப்பட்டன. இவ்வாறாக பாடசாலை உபகரணங்கள் என்ற பேரில் ஒவ்வொரு சூட்கேஸிலும் சுமார் 5 கிலோ போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட போதுதான் மாற்றப்பட்டுள்ளன. இவர்களின் கைத்தொலைபேசியில் இருந்த நிழல் படங்களை நோக்கிய போது தாய்லாந்து பறக்கும் வரைதான் இவர்கள் காவி உடைகளில் இருந்தார்கள். அங்கு இறங்கியவுடன் அவர்கள் காவிகளை கலைந்துவிட்டு டெனிம் காட்சட்டைகளையும் டிஷர்ட்டுகளையும் அணிந்து கொண்டார்கள். இரவு விடுதிகள் எல்லாம் சுற்றி திரிந்தார்கள். இவர்களில் சிலர் சிகரெட்டுகளை புகைப்பது, பெண்களை முத்தமிடுவது, உல்லாசமாக பெண்களை அனுபவிப்பது போன்ற ஆதார நிழற்படங்களும் தற்போது அதிர்ச்சிகரமாக சிக்கியுள்ளன. பிக்குவல் வேடத்தில் தாய்லாந்துக்கு சென்று உல்லாசமாக இருந்த இவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது காவிகளுக்கு மாறியிருந்தார்கள். போதைப் பொருளையும் தம்முடன் கொண்டு சென்றார்கள், மாட்டுப்பட்டுகின்றார்கள். இப்போதுதான் இவர்கள் போலி பிக்குகள் என்பதால் பௌத்த சாசனத்தில் இவர்களை நீக்க வேண்டும் என பௌத்த பீடங்கள் அலறிக்கொள்கின்றன. போதைப்பொருள் கடத்தல் மட்டுமல்லாமல் மண்ணாசை கொண்டு தமிழர்களின் காணிகளில் அடாத்தான விகாரங்களை கட்டுவது பௌத்த விழுமியங்களுக்கு முரணாக இருந்தாலும் சட்டவிரோதமாக இருந்தாலும் அவ்வாறான முகங்கள் பௌத்த பீடங்களால் காப்பாற்றப்படுவது இன்று வரை தமிழர்களின் முற்றங்களை மையப்படுத்தி தொடரும் நிலையில்தான் தென்னிலங்கை இப்போது இந்த போதைப்பொருள் கடத்தலால் அலகுகின்றது. தென்னிலங்கையில் இப்போது பிக்குகளின் மதிப்பு கடுமையாக அடி வாங்குவதால் மகா சங்கங்கள் அலறி இப்போது அனுர அரசாங்கத்திடம் இவர்கள் போலி பிக்குகள் என கூற வேண்டாம் என சொல்லி சட்ட உதவியை தேடிக்கொள்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது. இவை இலங்கை விடயங்கள். உலக விடயங்கள் என்ன நோக்கிக் கொண்டால் வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் இரவு விருந்தில் அரசு தலைவர் ட்ரம்ப் உட்பட்ட அவரது நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைகளும் ஒன்றாக கூடியிருந்த போது அந்த இடத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். 31 வயதான கோலலன் என பரவலாக அடையாளம் காணப்பட்ட இவர் மீது துப்பாக்கியை பயன்படுத்தியது மற்றும் ஒரு கூட்டாட்சி அதிகாரியை ஆயுதத்தால் தாக்கியமை உட்பட்ட 2 முக்கியமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இவர் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளிலும் மின்னஞ்சல்களும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளை கடுமையாக சாடிய விடயம் அம்பலப்பட்டுள்ளது. தன்னை ஒரு நட்பான கூட்டாட்சி கொலையாளி எனவும் சந்தேக நபர் குறிப்பிட்ட விடயம் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கடிதங்களில் டொனால்ட் ட்ரம்பின் பெயரை அவர் நேரடியாக குறிப்பிடாமல் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவரது வதிவிடத்தில் ட்ரம்பிற்கு எதிரான ஏராளமான சமூக ஊடக பதிவுகளை தாம் கண்டுபிடித்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். குறித்த சந்தேக நபர் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு துப்பாக்கி கடையிலிருந்து சட்டபூர்வமாக சில ஆயுதங்களை வாங்கி குடும்பத்துக்கு தெரியாமல் டரன்ஸில் உள்ள தனது பெற்றோரின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாகவும் இந்த ஆயுதங்களுடன் தான் அவர் வாஷிங்டனுக்கு பயணித்ததாகவும் கூறப்படுகின்றது. வாஷிங்டன் ஹில்டன் விடுதியின் பாதுகாப்பு குறித்தும் கிண்டலான விமர்சனத்தை தனது பதிவுகளில் இவர் முன்வைத்திருக்கின்றார். அங்கு எடுக்கப்பட்ட தளர்வான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் கேலி செய்திருக்கின்றார். தான் ஆயுதங்களுடன் யாருக்கும் தெரியாமல் விடுதிக்குள் நுழைய முடிந்ததில் தனக்கே ஆச்சரியம் உருவாகியுள்ளதாகவும் சந்தேக நபர் கூறுகின்றார். இவர் கலிபோர்னியாவிலிருந்து சிக்காகோவுக்கு முதலில் பயணித்திருக்கின்றார், பின்னர் வாஷிங்டனுக்கு பயணித்திருக்கின்றார். இந்த பயணங்கள் யாவுமே தொடருந்து ஊடாகத்தான் செய்யப்பட்டது. ஏனென்றால் துப்பாக்கிகளை விமானங்களில் கொண்டு வர முடியாது என்பதால் இவர் இந்த நீண்ட பயணத்தை தொடருந்தில் தான் செய்திருக்கின்றார். இங்கு
அதாவது இந்த பயணத்தின் மூலமாக வாஷிங்டனுக்கு வந்த அவர் இந்த இரவு விருந்து இடம்பெற திட்டமிட்ட ஹோட்டலில் ஒரு விருந்தினராக தன்னை பதிவு செய்து தங்கியிருக்கின்றார். ஆயுதங்களையும் உள்ளே கொண்டு சென்று இதனால்தான் ஆயுதங்களுடன் தான் சுலபமாக இந்த விடுதிக்குள், அதுவும் ட்ரம்ப் போன்ற ஒட்டுமொத்தமான முக்கிய அரசு தலைவர்கள் சில நாட்களில் முக்கியமான கூட்டத்திற்கு வரவிருந்த இந்த விடுதியில் தான் ஆயுதங்களை சுலபமாக கொண்டு சென்றதாகவும் அவர் கூறுகின்றார். ட்ரம்பை பொறுத்தவரை 2 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் இது 3வது அவர் மீதான கொலை முயற்சி என்பதால் அவர் இந்த விடயங்கள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக CBS தொலைக்காட்சியின் 60 Minutes நிகழ்ச்சியில் அவர் பேட்டி வழங்கி கொண்டபோது ஊடகர்களை கடுமையாக சாடிக்கொண்டார். சந்தேக நபரின் இந்த செய்திகளை ஒலிபரப்ப முயன்றபோது, இல்லையென்றால் வாசிக்க முயன்றபோது அவர் இவ்வாறு நீங்கள் செய்திகளை படிக்கக்கூடாது, நீங்கள் ஒரு அவமானம் என ட்ரம்ப் குறித்த ஊடகரை திட்டியிருந்தார் பேட்டியில். ஏதோ ஒரு மனநோயாளி எழுதிய அந்த குப்பைகளை நீங்கள் எனக்கு முன்னாலேயே படிக்கின்றீர்கள், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் ஊடகரை சாடிக்கொண்டார். நாம் ஒரு பைத்தியகார உலகில் வாழ்கின்றோம் என அவர் கூறிக்கொண்டார். சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்ற போது தான் கவலைப்படவில்லை எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். தான் வாழ்க்கையை புரிந்து கொள்வதாகவும் இந்த செவ்வியில் அவர் கூறினார். 2024 தனக்கு எதிராக நடந்த 2 கொலை முயற்சிகளின் போது தனது மனைவியான மெலனியா ட்ரம்ப் உடன் இருக்காத போதிலும் இப்போது இந்த சம்பவத்தில் உடனிருந்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்ததாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆக மொத்தம் துப்பாக்கிதாரியை மடக்கிய சட்ட அதிகாரிகளை அவர் பாராட்டியிருக்கின்றார். இதற்கிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுக்கள் நிச்சயமற்ற நிலையில் நகர்கின்றன. இன்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசுகின்றார். இந்த சந்திப்பு சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இடம்பெற உள்ளது. இந்த சந்திப்புக்கு முன்னர் ரஷ்ய தரப்பும் ஈரானிய தரப்பும் பேசியிருக்கின்றது. இதற்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இந்த ரஷ்ய பயணத்துக்கு முன்னர் நேற்று திடீரென இஸ்லாமாபாத் நகருக்கு சென்றிருக்கிறார். ஏற்கனவே கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தானில் பேச்சுக்கள் நடைபெறும் என நினைத்து எடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அவை யாவும் இறுதியில் தோல்வியடைந்தன. இறுதி நேரத்தில் சனிக்கிழமை அமெரிக்க குழுவும் தனது பாகிஸ்தான் பயணத்தை நிறுத்திய நிலையில் இன்று புட்டினுடன் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பேச்சுக்களை நடத்துவது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கக்கூடும் என்ற உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.